கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொழும்பிலே நடந்த ஒரு கலந்துரையாடலிலே அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் குறிப்பிட்ட சிலர் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்துரையாடலிலே நானும் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த கலந்துரையாடலுக்கு முந்தைய தினம் எங்களுக்கு ஒரு நேரம் தாருங்கள் என்று நாங்கள் ஒதுக்கி கேட்பதற்கு தலைவர் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். ஏனென்றால் கள நிலவரம் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கள நிலவரம் என்பது ஒரு ஆபத்தான கள நிலவரமாக இருக்கிறது கட்சிக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெல்வது என்கின்ற ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுப்பதாக இருந்தால், அல்லது எங்களுடைய அரசியல் என்கின்ற விடயத்துக்கு மாத்திரம் நாங்கள் முகம் கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு விடயம். அதனை ஏதாவது ஒரு வகையிலே முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளர்களுக்குள்ளே நாங்கள் உள்ளே வருவது எங்களுக்கு அவ்வளவு பெரிய சவாலாக இல்லை என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்பும். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இந்த தேர்தலிலே நடந்திருக்கின்ற ஒரு பெரிய சுனாமி வந்து அடித்து விட்டு போயிருக்கிறது, அடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே எல்லா கட்சிகளுமே அந்த சுனாமிக்குள்ளே மாட்டப் போகிறது. அது ஐக்கிய தேசிய கட்சியும் மாட்டும், எஸ்ஜேபியும் மாட்டும், அதே போன்று மொட்டும் மாட்டியிருக்கிறது, டிஎன்ஏ மாட்டியிருக்கிறது, எல்லோருமே மாட்டியிருக்கின்றோம், முஸ்லிம் காங்கிரசும் மாட்டியிருக்கிறது என்கின்ற கள யதார்த்தத்தை சொல்வதற்காக தலைவர்களிடம் நாங்கள் ஒரு நேரத்தினை நான் கேட்டிருந்தோம். நான் மட்டும் தனியே சந்திப்பதற்காக அல்ல, மத்திய குழுவினுடைய செயலாளர் நக்கீல் சார் அவர்களுடைய தலைமையிலே சந்திப்பதற்கான ஒரு நேரத்தினை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஒரு 5-6 கோல் அடித்ததற்கு பிறகு அடுத்த நாள், அதாவது கொழும்பிலே நான் கூட்டத்திற்கு போவதற்கு முந்தைய தினம் எனக்கு தலைவர் அவர்கள் நேரடியாக தொலைபேசியிலே பேசினார்கள். நீங்க நாளைய தினம் கொழும்புக்கு கொஞ்சம் வர முடியுமா தவமன் கேட்டார். வர முடியும், நாங்கள் உங்களை சந்தித்து பேசுவதற்கு இருக்கிறோம். ரைட், நீங்க வாங்க ஒதுக்கி கட்சி. அப்ப அதிலே உடனடியாக வெளியிறங்க வேண்டிய சூழ்நிலை. அவசரமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் தான் போவதற்கான காலமும் எங்களுக்கு இடமளித்தது. அதே போன்று போக்குவரத்து என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. எல்லா விடயங்களையும் யோசித்து விட்டு நாங்கள் அக்கரைப்பட்டிலிருந்தே ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழுவினர், நம்முடைய மத்திய குழு உறுப்பினர்கள் உட்பட நாங்கள் போய் அந்த இடத்திற்கு நாங்கள் சொல்ல போன விடயங்கள் எல்லாம் இந்த கள நிலவரத்திலே நடந்திருக்கின்ற இந்த சுனாமி என்கின்ற விடயம், இந்த ஒரு அரசியல் ஒரு பேரலை இப்போது அடித்திருக்கின்ற விடயம் என்பது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை எங்களுடைய கட்சிக்கும், கட்சியினுடைய தலைமைக்கும், கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் விரிவாக எடுத்துரைப்பதை தவிர எங்களுடைய வேறு ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த அடிப்படையிலே அதற்குரிய நேரத்தினை நாங்கள் கேட்டோம். ஆகவே அவர் களம்புக்கு வர சொன்னார். கேட்க இருந்தோம், அவர் களம்புக்கு வர சொன்னார். நாங்கள் ரைட், ஏதாவது ஒரு நேரம் எத்தனை மணிக்காவது எடுத்து உண்மையின் நிலைமையை, ஒரு யதார்த்தத்தை நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அங்கு அந்த கூட்டம், பிரமுகர்களுடன் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் ஒரு நேரத்தை எடுத்து சந்திக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இங்கிருந்து வெளியிறங்கி போய் முதலாவது நடந்த கூட்டம் என்பது முக்கியஸ்தர்களுடான கூட்டம். நான் போகின்ற போது நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டு இருக்கின்ற போது எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்துக்களும் வரும். அது ஒரு இயல்பாக நடக்கின்ற ஒரு விடயம்தான். ஆகவே மாற்று கருத்துக்களும், குறிப்பாக எம்பிக்கள் என்கின்ற 2 எம்பிக்களும் அம்பாறை மாவட்டத்தினுடைய சகோதரர் உதுமாலபே அவர்கள் நேரடியாக தேர்தலுக்கு பின்னர் களத்துக்கு சென்று களத்திலே இருக்கின்ற வேலை செய்த ஊர்களிலே இருக்கின்ற சகோதரர்களுக்கு அவர் அந்த தேர்தல் குழுவிலே இந்த காரணத்தினால் நன்றி சொல்வதற்கு போன போது
அந்த தேர்தல் களத்திலே அவரிடம் சொன்ன செய்தி ஒன்று இருக்கிறது, நான் அதனை சொல்ல வேண்டும் என்று எழுந்து அவர் சொன்னார், நாங்கள் ஒலிவில்லைக்கு சென்றோம், ஒலிவில்லே நீங்கள் 20க்கு கை உயர்த்தி ஜனாசா இருக்கின்ற போது அந்த ஜனாசா எரித்துக் கொண்டிருந்த அந்த கோட்டாவோடு இருந்தவர்களை நீங்க சேர்த்துக்கொண்டு நீங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வரக்கூடாது என்று எங்களிடம் இளைஞர்கள் கூடி சொன்னார்கள். அதுக்குரிய வீடியோ கிளிப் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னார். நட்புட்டிமினையிலே நாங்கள் போகின்ற போது நட்புட்டிமினையிலே அப்படி எங்களுக்கு சொன்னார்கள். அந்த செய்தியை தலைவரிடம் ஒப்படைக்குமாறு நாங்கள் சொன்னார்கள். மறுமுனையிலே இருந்து எங்களுக்கு அதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அட்டாளச்சேனையிலே எனக்கு என்னுடைய ஊரின் அடிப்படையிலே அந்த செய்தி சொல்லுமாறு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி எல்லா இடங்களிலும் இந்த செய்தி உங்களிடம் சொல்லி சொன்னார்கள் என்ற போது அந்த வளமையாக இந்த கட்சியினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே போடப்படுகின்ற வாக்குகளை தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு எடுத்துக்கொண்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினரில் இருந்து மைந்தவோடு சேர்ந்து நின்று முஸ்லிம் சமூகத்துக்கும் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக சேர்ந்து நின்று இந்த தலைமையை அளிக்க முனைந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கோட்டாவோடு சேர்ந்து இந்த கட்சிக்கும் தலைமைக்கும் இந்த சமூகத்துக்கும் எதிராக நின்று இந்த தலைமையை ரிஷாட் பதூதனை போன்று அடைப்பதற்கு சதி செய்கின்ற போது உடன்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கல்முனை பாராளுமன்ற உறுப்பினர். அதே போன்று ரணிலோடு இறுதி வரைக்கும் இருந்து 23ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் ஒரு முழு அமைச்சினை நான் கொண்டு வரப் போகின்றேன் என்று கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக ரணிலோடு தேனிலவு கொண்டாடிய அந்த தலைவரை பிடித்தடைத்து விட்டு கட்சியை கைப்பற்றுவதற்கு கோட்டாவினுடைய ஆட்சியில் முயற்சி செய்த அந்த கல்முனையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் உதுமான் லப்பே அவர்கள் பேசுகின்ற போது அவர் குறுக்கிட்டார். அதிலே அவரை பேச விடாமல் அவர் கேள்விகள் கேட்பதை போன்று அதெல்லாம் என்று சொல்லி மறுத்தார். அதே போன்று அம்பாறை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற சமால்டீன் அவர் எழுந்து நாங்கள் நன்றி சொல்ல போன போது எங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் இதோ இன்னென்ன ஊரிலே மக்கள் எல்லோரும் எங்களிடம் சொல்லுகிறார்கள், 20க்கு கையெழுத்தி ஜனாசா எரிப்பின் போது கோட்டாவோடும் நின்று இந்த சமூகத்தினுடைய அபிலாஷைகளுக்கு மாற்றமாக இந்த சமூகத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்று கூறுகின்ற 20க்கு கையெழுத்துகளை கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களை சந்திக்க வர வேண்டாம் என்று எல்லா ஊர்களிலும் சொல்கிறார்கள் என்று சொன்ன போதும் அதே கல்முனையினுடைய எம்பி பாய்ந்துழுந்து அவரும் நின்றவருடைய அந்த எம்பியும் அந்த 2 பேரும் எழுந்து நின்று அவரையும் பேசிவிடாமல் தடுத்தார். சகோதரர் மன்சூர் அவரேதோ சொல்லவிருந்து அவரையும் பாய்ந்து விழுந்து தடுக்கப்பட்டார். ஆனால் இவர்களால் தடுக்க முடியாமல் நான் பேச வேண்டும் என்கின்ற விடயத்தோடு நான் எழுந்தினேன். நாங்கள் அக்கரைப்பட்டு மத்திய குழு சந்திக்க முனைந்ததும் தவம் என்கின்ற மத்திய குழுவினுடைய தலைவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புவதும் ஒரே ஒரு விடயத்துக்காக. அந்த விடயம் என்னவென்றால், இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியலில் குறிப்பாக தனித்து கேட்டாலும் அல்லது நாம் எஸ்ஜேபியோடு சேர்ந்து கேட்டாலும் இந்த பட்டியலிலே முஸ்லிம் காங்கிரஸிலே இருந்து கொண்டு கோட்டாவோடு முஸ்லிம் காங்கிரசினுடைய வாக்கெடுத்துக் கொண்டு கோட்டாவோடு நின்றவர்கள், முஸ்லிம் காங்கிரசினுடைய வாக்கினை எடுத்துக்கொண்டு மைந்தவோடு போயிருந்தவர்கள், முஸ்லிம் காங்கிரசினுடைய வாக்கை எடுத்துக்கொண்டு ஜனாசாக்கள் இருக்கின்ற போது கோட்டாவினுடைய காலிலே விழுந்து கிடந்தவர்கள், அதே போன்று ரணிலோடு சேர்ந்து கொண்டு ரணிலிடம் இருந்து காசு கொண்டு வந்து கொமிஷனுக்காக கொந்தராத்து கொடுத்த ஒரு எம்பி, ரணிலோடு சேர்ந்து கொண்டு கட்சிக்கும் அதே போன்று தலைமைக்கும் விரோதமாக செயற்பட்டு ரணில் வென்றிருந்தால் 23ஆம் தேதி நான் ஒரு முழு அமைச்சோடு நான் பெறுவேன் என்று சொன்ன இந்த 2 எம்பிக்களும் அவர்கள் இல்லாத ஒரு பட்டியலோடு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அட்டாளச்சேனையிலே நம்மிடம் சொல்லப்பட்ட செய்தி, பாலமுனையிலே நம்மிடம் சொல்லப்பட்ட செய்தி, ஒலிவில்லே நம்மிடம் சொல்லப்பட்ட செய்தி, மாளிகைக்காட்டிலே நம்மிடம் சொல்லப்பட்ட செய்தி, அதே போன்று மருதமுனையிலே சொல்லப்பட்ட செய்தி, அதே போன்று நட்பட்டி முனையிலே இருந்து இறக்காமம் பருப்பத்தஞ்சேனை என்று எல்லா இடங்களிலும் என்னோடு உறவு வைத்திருக்கின்ற உண்மையான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தூய்மை போராளிகள், ஏஜென்ட்கள் அல்ல, உண்மையான கட்சியை நேசிக்கின்ற, இந்த கட்சி வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்யலாமோ அத்தனை தியாகங்களையும் செய்திருக்கின்ற போராளிகள்
சொல்லி இருக்கின்ற செய்தி 20க்கு கை வைத்து ஜனாசா எரிப்பின் போது கோட்டாவினுடைய காலிலே விழுந்து கிடந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய வேட்பாளர்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரும் எங்களிடம் வர வேண்டாம், நாங்கள் உங்களையும் எதிர்ப்போம், அவர்களை தோற்கடிப்போம் என்கின்ற செய்தியை சொல்வதற்குத்தான் அந்த இடத்திற்கு நான் போனேன். அதனை மிக தெளிவாக நான் சொன்னேன், லீடரிடம் சொன்னேன், நீங்கள் இந்த தேர்தலிலே தனிப்பட்ட நபர்களை கணக்கெடுக்காமல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் நான் சொன்னேன். தவம் என்கின்ற தனிப்பட்ட நபர், உதுமாலபே என்கின்ற தனிப்பட்ட நபர், நிஜாங்காரியப்பன் என்கின்ற நமது செயலாளர் என்கின்ற தனிப்பட்ட நபர், இப்படி எந்த தனிப்பட்ட நபர்களையும் பற்றி நீங்கள் கணக்கிலே எடுக்காமல் அலியுதுமானை இழந்து உயிர் பலி கொடுத்து உருவாக்கிய இந்த முஸ்லிம் காங்கிரஸ், மன்சூரை உயிர் பலி கொடுத்து உருவாக்கிய இந்த முஸ்லிம் காங்கிரஸ், தலைவருடைய உடலை சிதறி முழுமையாக எடுக்க முடியாமல் அவருடைய உயிரை பலி கொடுத்து உருவாக்கிய இந்த முஸ்லிம் காங்கிரஸ், ஆயிரக்கணக்கானவர்கள் நமது போராளிகள் சிறைவுண்ட இந்த முஸ்லிம் காங்கிரஸ், ஊனமுற்று இருக்கின்ற மக்கள் போராடி இருக்கின்ற இந்த முஸ்லிம் காங்கிரஸ், எத்தனையோ தாய்மார்கள் துவா பிரார்த்தனை செய்து உருவாக்கிய இந்த முஸ்லிம் காங்கிரஸ் அழியப் போவதை ஒரு நாளும் அனுமதித்துவிட முடியாது என்ற அடிப்படையிலே நீங்கள் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த முடிவு கட்சியும் தலைமையும் என்று சொல்லித்தான் நீங்கள் எடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் வேறு ஒரு தனிநபர்களுக்கான ஒரு நீங்கள் தீர்மானத்தை எடுத்தால் இந்த கட்சியை அழிந்து போய்விடும் என்று நான் அச்சப்படுகிறேன். ஏனென்றால் களத்திலே இருக்கின்ற நிலவரம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து விட்டது, ஐக்கிய தேசிய கட்சி அழிந்து விட்டது, மொட்டு கட்சி அழிந்து விட்டது. அதேபோல் முஸ்லிம் காங்கிரஸ் அழிய மாட்டாது என்று யோசிக்க தேவையில்லை என்பதை நான் மிக தெளிவாக நான் சொன்னேன். அது அழிந்து போய்விடும் என்று அச்சப்படுகின்றேன் என்பதையும் நான் சொன்னேன். அது மாத்திரமல்லாமல் கடந்த காலங்களிலே இந்த ஜனாசா எரிக்கப்படுகின்ற போது அந்த எதிர்த்துக் கொண்டிருந்த கோட்டாவை 20க்கு கை உயர்த்தி பலப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்களை, அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ் என்பது தலைமையும் சமூகமும் கட்சியும் ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக ரணிலிடம் போய் இரவோடுறவாக காசு கொண்டாந்து கொந்தராத்தை கொடுத்து கொமிஷன் உழைத்தவர்கள், ரணிலிடம் அமைச்சு பதவி வேண்டும் என்று 23ஆம் தேதி அமைச்சு பதவியை எடுக்க முனைந்தவர்கள் என்கின்ற இந்த இவர்கள் என்பவர்களை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலுக்கு நாம் முகங்கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அதில் உள்ள அனைத்து ஒரு ஆபத்துக்களையும் மிக தெளிவாக நான் எடுத்து அந்த கூட்டத்திலே நான் மிக தெளிவாக நான் சொல்லிவிட்டு எல்லா விடயங்களையும் பேசி முடித்துவிட்டு கடைசியாக முடியும் போது நான் மிக தெளிவாகவே சொன்னேன். இந்த தேர்தலில் நமது போராளிகளுடைய, நமது அம்பாறை மாவட்ட நமது வாக்காளர்களுடைய, நமது அம்பாறை மாவட்டத்தினுடைய பொதுவாக சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய, முழு இலங்கையிலும் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேர்தலில் கடந்த காலத்திலே தண்டிக்க முடியாமல் போனது இந்த ஜனாசா எரிப்பின் போது கோட்டாவுடைய காலிலே விழுந்து கிடந்த நமது இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கடந்த காலத்திலே நாங்கள் சொன்னோம், நாங்கள் 2 பேரையும் தண்டிக்க போனால் அந்த தண்டிக்க போகின்ற சூழ்நிலையில் அவர்கள் அரசாங்கத்தோடு போய்விட்டு அரசாங்கத்துக்கு இலவசமாக 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி கொடுத்ததை போகின்ற ஆகிவிடும். ஆகவே அப்போது முடியாமல் போய்விடும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றும் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கத்தக்கதாக அவர்களை இந்த களத்திலே மக்களுடைய எண்ணத்துக்கு மாற்றமாக நாம் கொண்டு போய் இறக்கினால் அதை தனித்து கேட்டோ அல்லது அவர்கள் நமது கட்சியும் எஸ்ஏபியோடு சேர்ந்து கூட்டாகவோ கேட்டாலும் மக்களுக்கு விரோதமான கட்சிகளுடைய போராளிகளுடைய எண்ணத்துக்கு விரோதமான மாற்றமான எந்த முடிவிலும் நான் உடன்பட்டு வரமாட்டேன் என்கின்ற செய்தியை மிக தெளிவாக நான் சொன்னேன். ஏனென்றால் இந்த செய்தி சொல்லப்பட வேண்டியது அக்கரைப்பட்டிலே இருக்கின்ற எல்லா போராளிகளும் எனக்கு எத்தி வைத்த செய்திகள். அதே போன்று அட்டாளச்சனையிலே இருக்கின்ற எத்தனையோ போராளிகள், அதே போன்று பாலமுனை ஒலிவில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எத்தனையோ போராளிகள் எங்களுக்கு எத்தி வைத்த செய்திகள்.
அதனை தலைமையிடம் மிக தெளிவாக நாங்கள் எத்தி வைத்துவிட்டு இந்த முடிவில் நீங்கள் இந்த முடிவினை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன். ஆகவே நாளை நான் ஹைகமாண்டுக்கு வருவதற்கான எனக்கு தோதில்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். அதற்கு பிறகு இது முதலாம் கட்ட சந்திப்பு, அதற்கு பிறகு இரண்டாவது கட்ட சந்திப்பு. அந்த சந்திப்பிலே அக்கரைப்பட்டு மத்திய குழுவினர் மிக தெளிவாக இந்த அரசியல் சூழ்நிலை இன்று இருக்கின்ற கள சூழ்நிலையை தலைவர் அவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்தினார். இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்பது முன்பு தலைவர் தனக்கு இருந்த தன்னுடைய அந்த அவருடைய கிரெடிபிலிட்டி என்கின்ற விடயம், நம்பகத்தன்மை என்கின்ற ஒரு விடயத்தினை வைத்து 20க்கு கையெழுத்தியவர்கள், கோட்டாவோடு இருந்தவர்கள், ரணிலோடு போனவர்கள், மைந்தியோடு போன என்று நமது அம்பாறை மாவட்டத்தினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்த அத்தனை அநியாயங்களையும் என்ன செய்வதென்று மன்னித்து 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 அவர்கள் பெருந்தன்மையோடு அவர் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவருடைய அந்த பெருந்தன்மை என்பது இந்த கட்சியினுடைய தலைமை என்கின்ற அவருடைய நம்பகத்தன்மையிலே மக்கள் பிழை காண்டுகின்ற அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கிறது. அது யாரால் வந்திருக்கிறது? இந்த எம்பிக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த தேர்தலிலே அவர்களை கொண்டு போய் மார்க்கெட் பண்றுகின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பகத்தன்மையை அவர்கள் இழக்க வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை என்கின்ற விடயத்தினை மிக தெளிவாக முஸ்லிம் காங்கிரசினுடைய சீனிய அந்த போராளிகளாக இருக்கின்ற அக்கரைப்பட்டு மத்திய குழுவினுடைய உறுப்பினர்கள் மிக தெளிவாக அவர்கள் தலைவர் அவர்களுக்கு இந்த விடயத்தினை சொல்லி இருக்கிறார். அதை நீங்கள் முடிவெடுங்கள். அப்போது நான் மீண்டும் சொன்னேன், தவம் பாராளுமன்ற தேர்தலை கேட்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கேட்கவில்லை. உங்களிடம் மந்திரி தொடர்பாக நான் பேசவில்லை. என்னை நீங்கள் வேட்பாளராக போட வேண்டாம் என்று சொன்னேன். முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து கேட்டாலும், முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து கேட்டாலும் என்னை வேட்பாளராக நீங்கள் போட தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான கடைசி குரலாக நீங்கள் என்னை எடுங்கள். நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நான் தப்பித்த வரி உங்களை பிழையாக வழிநடத்துகின்றேன் என்று நீங்கள் எண்ணக்கூடும். அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய கலாம் மீது ஆணையாக, எனக்கு கூட இருந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள், சகோதர ஆரிமன் அவர்களும் இருக்கிறார். நான் அந்த எண்ணத்திலே நான் பெறவில்லை. நான் வந்திருப்பது நீங்கள் இந்த கட்சி தொடர்பாக தேர்தல் எடுக்கப் போகின்ற முடிவு தொடர்பாக ஆபத்து இருக்கிறது, நமது கட்சிக்காரர்களே நமக்கு எதிராக நிற்கப் போறார்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன். ஆகவே நீங்கள் என்னை வேட்பாளராக நீங்கள் இறக்காமல் விட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீங்கள் நிதானமாக சிந்தித்து இந்த தேர்தலில் இந்த ஏற்கனவே மக்கள் விரும்பாமல் மக்களுடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டு 20 நாள் குழந்தையை கூட எரிக்கின்ற போது அங்கு கோட்டாவுடைய முகாமிலே தங்கியிருந்த எம்பிக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் போகாதீர்கள். அதை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். இந்த கட்சி அழிந்து போய்விடும் என்கின்ற ஒரு அலாமாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக எல்லோருமே இருந்து நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் வருகின்றோம். நீங்கள் அவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால், இந்த விடயங்கள் எல்லாம் உள்வாங்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால், அவர்களை மார்க்கெட் பண்ணுவதற்கான எந்த விதமான இதுவும் எங்களுக்கு இல்லை, என்ன தேவையும் எங்களுக்கு இல்லை என்பதோடு நான் மிக தெளிவாக சொன்னேன். எனக்கு இந்த அரசியல் சோறு போடுகின்ற விடயம் அல்ல. இந்த அரசியல் எனக்கு எந்த தேவையும் இல்லை. என்னுடைய சுயகௌரவத்துக்கு விரோதமாக நான் இந்த அரசியலில் செல்வதற்கு ரெடி இல்லை என்றும் சொன்னேன். ஏனென்றால் 20 வயதுக்குரிய ஒரு இளைஞன் பேஸ்புக்கிலே என்னை பற்றிய எந்த விதமான பின்னணியும் இல்ல தெரியாமல் என்னை பற்றி விமர்சிப்பது என்கின்ற விடயம் மற்றவருக்கு சரியாக இருக்கலாம், எனக்கு சரியாக கிடையாது. நேற்று எனக்கு சப்ரி கோல் எடுக்கின்றார், நமது சகோதரர் சப்ரி. எங்க சப்ரி கோல் எடுத்து சேமன் உங்களோட டிகிரி என்ன சொல்லி கேட்டியா, இவன் டிகிரி ஏன் சப்ரி என்று கேட்டேன். பேஸ்புக்ல ஒரு எழுதியிருக்கான இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டிருக்கேன், கல்வி தகுதி. அப்ப நான் செல்ல தொடங்கினேன், நீ ஆதரிக்கிற கட்சியில தலைவருக்கு விட கூட தான் சொல்லி, ஆறா இருந்தாலும் நினைக்க ஒன்றும் இல்லை, அது அனூறு இருந்தாலும் கூட தான் நீக்கி, அதாவது இருந்தாலும் கூட தான் நீக்கி எனக்கு சொல்லி சொல்ல தொடங்க. எப்படி சரியில்லையே, அன்றாலும் பிஎஸ்சி தான், நான் பிபிஏ, இந்த நாட்டு பொருளாதாரம் தொடர்பாக நிர்வாகம் தொடர்பாக இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தால். ஆகவே அந்த
நான் சொன்னேன் இப்படி இதாண்டா இந்த டிகிரி இன்னும் ஸ்பெஷல் செஞ்சிருக்கேன் நான் என்று கேட்டா அது போறான் சொன்னார் பேஸ்புக்ல ஒரு பேயம் போட்டிக்கான உங்களை பத்தி உங்களுக்கு என்ன எழுதிருக்கேன் கேட்டிக்கான அதுக்கு அவனுக்கு விளக்கம் சொல்லலாம்னு சொல்லி அப்படி இந்த சின்ன பிள்ளைகள் எங்களுக்கிட்ட ஆனா வரலாறும் தெரியாது எங்களை பத்தின பின்னணியும் தெரியாது நாங்க ஆரங்கிறோம் தெரியாது எல்லாரும் இப்படி கடும் அந்த அந்த இது மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறதுங்கிறது இந்த 20க்கு கையெழுத்து ஜனாசா எரிக்கின்ற போது கோட்டாவினுடைய காலில் உளுந்து கிடந்த ஆட்களால் எங்களுக்கு வந்திருக்கிற அந்த நிலவரம் தொடர்வதற்கு அங்கு இடமளிக்க முடியாது. ஆகவே நீங்கள் இவர்களை உள்வாங்கியதாக நீங்கள் தேர்தலில் கேட்கின்ற இந்த அணி இந்த 2 தனித்து கேட்டாலும் இணைந்து கேட்டாலும் நான் இல்லை என்கின்ற செய்தியினை மிக தெளிவாக சொல்லிவிட்டு நான் வந்திருக்கின்றேன். நாங்க கட்சி காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நாங்க இந்த தேர்தலில் நொமினேஷன் வரும் வரைக்கும் நாங்க தீவிரமா போராடுவோம். அதுல எந்த விதமான 2 கருத்துக்களும் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த கட்சி அழிகின்ற போது அந்த பாவத்தினுடைய பங்காளியாக நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு அது அறவே சரி வராது. என்றால் ஒரு முஸ்லிம் அரசியல் பரப்பில் இருக்கின்ற முஸ்லிம் தேசிய அரசியலில் தனித்துவ அடையாளத்துடனான ஒரு கட்சியினுடைய அவசியமும் அந்த கட்சி என்பது ஏன் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்குத்தான் தெரியும். வடகிழக்கு வெளியே இருந்து இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அறிஞர்கள் என்று சொல்பவர்களுக்கும் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தெரியாது. வடக்கு கிழக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய அரசியல் நிலங்களும் வடகிழக்குள்ளே இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் நிலங்களுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கின்றது. 100% முரண்பாடு இருக்கின்றது. அதனால் முஸ்லிம் தேசிய அரசியல் கட்சிகள் தனித்து அடையாளமுடைய முஸ்லிம் அரசியல் நிறுவனங்கள் உயிர் வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்பிபி அல்ல, என்பிபியினுடைய யார் வந்தாலும் முஸ்லிம் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கென்று தனித்துவ அடையாளத்தோடு ஒரு அரசியல் கட்சி ஏன் இருக்கக்கூடாது என்பதற்கான நியாயத்தினை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய நியாயம் இருக்கிறது. தமிழர்களுக்கு தமிழ் அரசு கட்சி என்றும் அதே போன்று தமிழ் காங்கிரஸ் என்றும் அதே போன்று இபிடிபி இஎன்டிஎல்எஃப் என்னென்ன பேர்ல எல்லாம் கட்சி இருக்க முடியுமாக இருந்தால் மலையகத்திலே மலையக முன்னணி அதே போன்று தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் என்று எத்தனையோ கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால் முஸ்லிம் சிங்கள பெருந்தேசிய பரப்பிலே அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி அதே போன்று இன்னும் என்ன பள்ளி கட்சி எல்லாம் இருக்க முடியுமாக இருந்தால் ஏன் முஸ்லிம் சமூகத்தினுடைய முஸ்லிம் தேசிய அரசியலில் முஸ்லிம்களுக்கு என்று தனியான ஒரு அரசியல் இயக்கம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடியாத எந்த முட்டாளாக இருந்தாலும் அந்த முட்டாளுக்கு சரியான விளக்கம் சொல்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். முஸ்லிம் காங்கிரசும் அதே போன்று அதாவுல்லாவோடு எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் அதாவுல்லாவுடைய தேசிய காங்கிரசும் எங்களுக்கு ஏசிஎம்சியில முரண்பாடு இருந்தாலும் ஏசிஎம்சி என்கின்ற கட்சியும் எங்களுடைய முஸ்லிம் தேசிய அரசியல் பரப்பில் இருக்க வேண்டும். அதற்கு நியாயபூர்வமான அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம், எங்களுடைய தனித்துவ அரசியலுடைய அடையாளம். நாங்கள் தீர்மானிக்கின்ற சக்தி யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் தான் இந்த கட்சி வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நாங்கள். ஜேவிபிக்கு இன்று குடைபிடிக்கின்ற என்பிபி போராளிகளாக புதிதாக கோட்டாவுக்கு வாக்களித்து விட்டு வந்து இறங்கி இருக்கின்ற அந்த போராளிகள் அல்ல. முஸ்லிம் காங்கிரசுடைய போராளிகள் நாங்கள். முஸ்லிம் இயக்கத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்கிற போராளிகள் நாங்கள். எங்களுக்குத்தான் அந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்கிற உண்மையான எண்ணம் இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ்ல எம்பியாவதற்கு ஹரீஸும் எம்பியாவதற்கு பைசல் காசிமும் இருக்க முடியும். ஆனால் தவம் முஸ்லிம் காங்கிரஸ்லே எம்பியாவதற்கு இல்லை. தவம் இருப்பதெல்லாம் எப்படி சிங்கள அரசியல் பரப்பிலே எத்தனையோ சிங்கள அரசியல் கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால் தமிழ் அரசியல் பரப்பில் எத்தனையோ தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால் ஏன் மலையகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு இருக்க முடியுமாக இருந்தால் இன்று என்பிபி முஸ்லிம் காங்கிரஸ் அதே போன்று ஏனைய முஸ்லிம் அரசியல் கட்சிகளையும் அழிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களை வைத்து செய்கின்ற சதியினுடைய அங்கத்தை உடைப்பதற்காக தவம் இருக்கின்றதை தவிர பைசல் காசிமை போன்றும் ஹரிசை போன்றும் ஒரு எம்பிக்காக இந்த சமூகத்தை காட்டிக் கொடுப்பதற்கும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அழிவதற்கும் நாங்கள் ஒரு நாளுமே அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். அந்த எண்ணத்தோடு இன்று மிக தெளிவாக இந்த போராட்டத்திலே நான் நிற்கின்றேன். என்னை நிறுத்த வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரசுடைய நேற்றைய அந்த உயர்விடத்திலே பேசியிருக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து ஏன் என்னை நிறுத்த வேண்டும்? முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து உங்களை நிறுத்த வேண்டும். நீங்கள் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரை கோட்டாவினுடைய ஆட்சி காலத்தில்
ரிஷாட்டை அடைத்த மாதிரி முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமையை பிடித்து அடைப்பதற்கு பதில் செய்த அத்தனை சதிகளுடைய முழு டீட்டெயிலும் எங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதற்கு உடன்பட்டிருந்து போய் எவ்வளத்திலே அந்த இடத்தை யார் இந்தியாவிலே இருந்து வந்து அந்த சதியை உடைத்தார்கள் இந்த முழு விவரமும் தவத்தினுடைய கையில் இருக்கிறது. இதே பைசல் காசிமும் இதே ஹரிசும் நெஞ்சு நிமிர்த்தி ஏலும் என்றால் இந்த களத்திலே அவர்களை சவாலுக்கு அளிக்கின்றேன். நான் அவர்களிடம் சவாலை பா வெளியே தலைவர் ரவுஃபக்கீமை சிறையிலே அடைத்துவிட்டு ரிஷாட்டை போன்று நீங்கள் அத்தனை பேரும் இந்த முஸ்லிம் அரசியலில் நீங்கள் உங்களுடைய சுகோபோகங்களை அனுபவிப்பதற்கு செய்த கோட்டாவோடும் பஜிலோடும் சேர்ந்த அத்தனை சதிகள் பற்றிய ரெக்கார்டும் என்னிடம் இருக்கின்றது. வெளியே கொண்டு வருவேன். அத்தனை போராளிகளிடமும் அதற்குரிய ஆவணங்களை கொடுப்பேன். சாதாரணமான ஒரு எம்பிக்காக முஸ்லிம் காங்கிரஸை அழிப்பதற்கு உங்களுக்கு சுமார் 20 வருட காலம் அதிகாரத்தை தந்த அந்த முஸ்லிம் காங்கிரஸை இந்த விடை தோக்க விடமாட்டோம் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியது அல்லது நான் நிசேஷத்துக்கு போகிறேன், இந்த முறை நீங்கள் போட்டு கட்சி காப்பாற்றுங்கள் என்று சொல்ல முடியாத மனம் வளராத இந்த உறுப்பினர்களை எதிர்க்காமல் தவம் இருக்க முடியாது. ஏனென்றால் தவத்துக்குத்தான் தேசிய முஸ்லிம் தேசிய பரப்பிலே ஏன் முஸ்லிம் அரசியல் நிறுவனங்களுடைய தேவைகள் வேண்டும் என்று முழு தேசிய அரசியலையும் புரிந்து கொண்ட எங்களுக்கு தான் தெரியும். ஜியோ பொலிட்டிக்ஸில் இப்போது இந்தியாவும் சைனாவும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மோதுகின்ற இந்த ஜியோ பொலிட்டிக்ஸிலே தமிழர்களுடைய நலன்கள் என்பது மேலே வந்து தமிழர்கள் எப்படி 87களில் முஸ்லிம்கள் தமிழர்களுடைய பெரும்பான்மையை வாழுகின்ற பிரதேசங்களுக்குள்ளே தமிழ் ஆயுத குழுக்களுடைய கைகளில் முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்டதை போன்று மீண்டும் கொடுக்கப்பட்டால் எங்களுக்கு என்பிபி நியாயம் பேச வராது, எங்களுக்கு யுஎன்பி நியாயம் பேச வராது, எங்களுக்கு எஸ்எல்பிபி நியாயம் பேச வராது, எங்களுக்கு எஸ்எல்எஃப்பி நியாயம் பேச வராது. முஸ்லிம் காங்கிரஸ் பேச வரும், ஏசிஎம்சி பேச வரும், என்சி பேச வரும். அதற்காக எங்களுக்கு முஸ்லிம் அரசியல் தனித்துவ அடையாளங்களுடைய அரசியல் கட்சி எங்களுக்கு தேவை. பைசலுக்கும் ஹரிசுக்கும் அவர்களுக்கு வெறும் எம்பிதான் தேவைப்பட்டால் நாங்கள் அவர்கள் அனைவரையும் எம்பியாவுக்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கத்தில் அல்ல. முஸ்லிம் காங்கிரஸ் இயக்கம் என்பது இது முழு முஸ்லிம் சமூகத்தினுடைய முழுமையான உண்மையான உணர்வுகளோடு இந்த சமூகத்தை கட்டி வளர்க்க வேண்டிய ஒரு தேசிய இயக்கம். அதிலே உங்களை பிரீதியாக நாங்கள் இந்த ஜனாசாவுக்கு எதிராக 2020 அக்டோபர் 22ஆம் தேதி இந்த 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாளிலே இருந்து கோட்டாவுக்கோடு சேர்ந்து இவர்கள் ஜனாசாவை எரித்துக் கொண்டிருக்கின்ற போது கோட்டாவை பலப்படுத்துவதற்கு அந்த அதிகாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்த அந்த நாளிலே இருந்து 2020 அக்டோபர் 22 இருந்து தவம் எல்லா மேடைகளிலும் எல்லா இடங்களிலும் ஜனாசா எரிப்பை பற்றி பேசியிருக்கின்றேன். ஜனாசா எரிப்புக்காக 1 லட்சம் கையொப்பம் வாங்கி அங்கு அதை அனுப்பியிருக்கின்றேன். நான் இருந்த எல்லா போரங்களிலும் இந்த அநியாயத்தை பற்றி பேசியிருக்கின்றேன். ஏன் முஸ்லிம் காங்கிரஸ் உயர்விடம் முஸ்லிம் இந்த எம்பிக்களை மன்னித்த போது என்னுடைய பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். நான் முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் விவகார செயலாளராக இருந்த பதவியை எனக்கு வேண்டாமல் தூக்கிவிட்டு வந்தேன். அதே போன்று அந்த டேர்மிலே நான் ஒரு ஹைகமாண்ட் கூட்டத்திற்கு கூட நான் போகாமல் இருந்தேன். அது மாத்திரமல்ல, இந்த இப்போது எனக்கு தந்திருக்கின்ற அரசியல் விவகார செயலாளர் பணிப்பாளர் என்கின்ற பதவி எனக்கு டிக்ளேர் பண்ணப்படுகின்ற போது நான் அந்த இடத்திலே கூட கிடையாது. நான் கட்சியினுடைய கொள்கை பிரகடனம் அந்த மாநாட்டிலே இருக்கின்ற கொள்கை பிரகடனத்தை எழுதி அதற்காக வாசிப்பத ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் போனேன். பதவிக்காக நான் போகவில்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் முஸ்லிம் காங்கிரஸ் எப்போதுமே கருத்தியல் தரத்திலே எந்த ஒரு வெற்றிடமும் முஸ்லிம் காங்கிரஸிலே இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய உண்மையான எண்ணம் என்பதால் தான் கடந்த அந்த பேராளர் மாநாட்டுக்கு போய் பேராளர் மாநாட்டு தீர்மானங்களை மிக தெளிவாக பைஜியும் நான் அதனை வரைந்து கொண்டு போறோம். வரைந்து விட்டு அவருக்கு அனுப்பி அவர் அதை போலீஸ் பண்ணி கொண்டு வாசித்து விட்டு வந்தோம். என்னால் எங்களுக்கு கருத்தியல் பரப்பில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரும். ஆகவே அதிலே நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஆகவே எங்களுக்கு இந்த ஜனாசா எரிப்புக்கு எதிராக ஜனாசா எரிக்கப்படுகின்ற போது அந்த கோட்டாவை எரித்துக் கொண்டிருந்த கோட்டாவை 20க்கு கையெழுத்து பலப்படுத்திய இந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் என்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் கடந்த 4 வருடங்களாக நான் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி பேசிய நான் இன்றும் இந்த தேர்தலை சொல்லுகின்றேன், மக்களிடம் சொல்லுகின்றேன், கட்சி தலைமையிடம் சொல்கின்றேன், கட்சியினுடைய போராளிகளிடம் சொல்கின்றேன். இவர்கள் எல்லோரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு முறை நாம் நமது வாக்கினூடாக
இவர்களை தெரிவு செய்யக்கூடாது என்று நான் சொல்கின்றேன். இதில் தவம் முஸ்லிம் காங்கிரஸ்ல இருப்பேனா, என்னை வெளியிறக்குவார்களா, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களை வெளியிறக்குவார்ந்தால் ஓட்டாவோடு நீங்கள் சேர்ந்ததற்காக வெளியிறக்கி இருக்க வேண்டும். நீங்கள் பட்ஜெட்டுக்கு கைதுக்கியதற்காக உங்களை வெளியிறக்கி இருக்க வேண்டும். நீங்கள் ரணிலோடு சேர்ந்ததற்காக உங்களை வெளியிறக்கி இருக்க வேண்டும். நீங்கள் மஹிந்தோடு சேர்ந்ததற்காக உங்களை வெளியிறக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை மன்னித்து 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 வந்திருக்கிறார்கள். எங்களை எதற்காக வெளியிறக்க வேண்டும்? இந்த கட்சிக்குள்ளே உள் ஜனநாயகம் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது. கட்சிக்குள்ளே இருக்கின்ற உள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பேசுவதற்கு உண்மையான உரிமை இருக்கிறது. உங்களுக்கு எம்பி ஆவதற்கு கடந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக இருந்து சுமார் 23,000 வாக்குகளை எடுத்து அந்த என்னுடைய கழித்த வாக்கும் சேர்த்துத்தான் நீங்கள் 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆகவே உங்களை முழுமையாக விமர்சிப்பதற்கும் உங்களுடைய முகத்திரையை நீங்கள் மூடி வைத்திருக்கின்ற அந்த முகத்திரையை உண்மையாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் என்னை விட தகுதியானவர் வேறு யாருமே கிடையாது. அது என்னுடைய பணியை நான் மிக தெளிவாக சொல்கின்றேன். இந்த முஸ்லிம் அரசியல் பரப்பிலே இருக்கின்ற மூத்த கட்சியான முஸ்லிம் காங்கிரஸ் பாதுகாக்கப்பட வேண்டும். இது பாதுகாக்க வேண்டிய தவம் மீதிலே பொருட்டு கிடையாது. தவம் தேவையில்லை என்றால் தூக்கி வீசுங்கள். அதே போன்று நிசாம் காரியப்பர் தேவையில்லை என்றால் தூக்கி வீசுங்கள். ஹரிஸ் தேவையில்லை என்றால் தூக்கி வீசுங்கள். பைசல் காசிம் தேவையில்லை தூக்கி வீசுங்கள். கட்சி உயிர் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கட்சி உயிர் வாழ வேண்டும். இந்த கட்சி இந்த சமூகத்துக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அழித்து விடு என்று தலைவர் அஷ்ரப் அவர்கள் கேட்ட அந்த துஆவை பலிக்க வைத்து விடாதீர்கள் என்று சொல்கின்றோம். என்றால் அநியாயத்துக்கு நீங்கள் துணை போய்விட்டீர்கள். 20க்கு கை வெட்டிய ஒவ்வொருவரும் அநியாயத்துக்கு துணை போயிருக்கிறீர்கள். ஆகவே இந்த தேர்தலில் இந்த 20க்கு கை வைத்தவர்களை வேட்பாளர்களாக இறக்கினால் தலைவர் அஷ்ரப் அவர்கள் கேட்ட துஆ பலிக்கும். முஸ்லிம் காங்கிரஸ் அழியும். இந்த முஸ்லிம் காங்கிரஸை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது தவம் வேட்பாளராக களமிறங்குவதை விடவும் முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. முக்கியமா இல்லையா? முக்கியம். அதற்காகத்தான் இந்த களத்தில் இருக்கின்றேன். நமக்கு முஸ்லிம் காங்கிரஸ் என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமென்ற அரசியல் கட்சியாக இருக்கலாம். எங்களுக்கு இது ஒரு சமூக இயக்கம். இந்த இயக்கத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தேர்தலில் போட்டியிடுவது, தேர்தலில் வெல்லுவது, தோற்பது நாங்கள் ஏற்கனவே எல்லா மட்ட தேர்தலையும் நான் முன் கொடுத்திருக்கிறேன். பிரதேசவை கொடுத்திருக்கின்றேன், மாநகராட்சியை கொடுத்திருக்கின்றேன், மாநகராட்சியை கொடுத்திருக்கின்றேன், பார்லிமெண்ட் தேர்தலில் கொடுத்திருக்கின்றேன். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதென்றால் முஸ்லிம் காங்கிரசுடைய வேட்பாளர்கள் ஆகி அதை நாங்கள் தேர்தலில் நின்றால் தான் ஆக வேண்டும் என்றல்ல. ரணில் விக்ரமசிங்க தனி ஒரு மனிதனாக வந்து அல்லாஹ் அவருடைய கட்சியை தோற்கடித்து அவரை தோற்கடித்து ஒரு வருடத்துக்கு பின்பு பாராளுமன்றத்துக்கு வந்த அவர் ஒரு ஜனாதிபதியாக ஆகி இந்த நாட்டை ஆள முடியுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த ஜேவிபி இந்த நாட்டை இன்று ஆளுகின்ற அளவுக்கு வளர முடியுமாக இருந்தால் எனக்கு அதிகாரம் அல்லாஹ் தர நினைத்தால் என்னை தடுப்பதற்கு யாருமே கிடையாது. அது முஸ்லிம் காங்கிரஸால முடியாது, அல்லது முஸ்லிம் காங்கிரஸிற்குள்ளே இருக்கின்ற எம்பிக்களால முடியாது, அல்லது வேறு யாராலும் முடியாது. அல்லாஹ் எனக்கு தர முடிய வேண்டும் நினைத்திருந்தால் எப்படியும் தருவான். ஆகவே என்னை முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து வெளியிறக்கி விட்டாவது எனக்கு பரவாயில்லை. நான் முஸ்லிம் காங்கிரசினுடைய போராளிகளிடம் ஒன்றை சொல்கிறேன், என்னை வெளியிறக்கட்டும் பரவாயில்லை, முஸ்லிம் காங்கிரஸை காப்பாற்றுங்கள். முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கம் நமது இரத்தத்திலே உருவான இயக்கம், நமது தலைவர் உயிர் தியாகம் செய்து உருவாக்கிய இயக்கம், எத்தனையோ பெண்கள் முந்தானை ஏந்தி உருவாக்கிய இயக்கம், எத்தனையோ பேர் அங்கங்களை இழந்திருக்கின்ற இயக்கம், எத்தனையோ பேர் அவர்கள் அடிபட்டு துவைப்பட்டு சிறை சென்ற இயக்கம். இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக தவம் என்கின்ற தனிநபரோடு நான் போராடுகின்ற போராட்டத்திலே போராளிகள் எல்லோரும் இணையுங்கள். இது நமது கட்சி, நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த கையெத்திகள் வாழ்வதற்காக இந்த கட்சியை அழித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நமது எதிர்கால சந்ததி சொல்லும், இவர்கள் வாழ்ந்த ஜமானில் எங்களுடைய சமூகத்துக்கு உருவாக்கிய கட்சியை அழித்துவிட்டு போய்விட்டார்கள் என்று நம் எல்லோரையும் பாவம் சொல்லும். அடுத்த தலைமுறை நம் எல்லோரையும் பழி சுமத்தும். அந்த பழிக்கு, அந்த பாவத்துக்கு ஆளாகாமல் இந்த தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் நான் வேட்பாளராக களமிறங்குவதை பற்றி இன்னும் யோசிக்க மாட்டேன். இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸை பாதுகாப்பதற்கு, முஸ்லிம் காங்கிரஸ் இந்த இவர்களை களமிறக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்திலே முழு மூச்சாக நான் இறங்கப் போகின்றேன். அதற்கு இந்த மத்திய குழு இந்த தேர்தலுடைய முதல் பணியாக
நீங்கள் எல்லோரும் எனக்கு பூரணமான அங்கீகாரங்கள் தாருங்கள் என்று கேட்கத்தான் இந்த உண்மையாக இந்த கூட்டத்தை நாங்கள் ஆகவே தக்பீர் முழங்கி நீங்கள் எல்லோருமே எனக்கு இன்னொரு தரம் முழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லப்படும். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவதற்கு நீங்கள் எல்லோரும் பிரார்த்தியுங்கள். இன்னும் ஒரு முறை இந்த தேர்தல் பற்றிய ஏனைய விடயங்களை பேசுவதற்கு நான் சந்திப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.